நம்ம எங்க போறோம்? குன்னக்குடி. குன்னக்குடி. நம்ம குன்னக்குடி ஆட்டோ வராது. வரும் நம்ம கேட்டு எப்படி வராம இருக்கும்? குன்றத்தூர்னு சொல்லு. ஐயோ நான் யாரோட மருமக? ஐயோ இவங்க பேசி முடிக்கவே டைம் ஆகுது. பாண்டியனோட மருமக. நம்ம கேட்ட ஆட்டோ. சரிமா எங்கம்மா போறோம்? சண்டை போட்டுக்காதீங்கம்மா. ஃபர்ஸ்ட் எங்க என்ன எங்கம்மா போறோம் சொல்லுங்கம்மா. குன்னக்குடி முருகன் கோயிலுக்கு போணும்க்கா. குன்னக்குடி முருகரை பார்க்கணுமா? போலாமா? 1000 ஆகும். 1000 ஆமாங்க. எங்க கேஸ் வேலை மாசம் என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா நாங்க என்னங்க பண்ண முடியும்? உங்ககிட்ட நாங்க ஏத்தி கேட்க வேண்டியதாங்க. அதெல்லாம் முடியாதுக்கா. ஒரு 200 ரூபாய் வாங்கிக்கோங்க. 200 ரூபாய் வராதுங்க. அவ்வளவுலாம் வேணாம் 100 ரூபாய். சரி அப்ப இந்த அம்மா கேட்டு பாத்துங்க. நீங்க சொல்லுங்கக்கா. குன்னக்குடி முருகன் கோயிலுக்கு போணும். ஆட்டோ வருமா? ரிட்டர்ன் இருக்கா? ரிட்டர்ன் வருவீங்களா? ரிட்டர்ன்லாம் வர முடியாதுக்கா. இல்லையா? கோயில்லே ஒரு 4 நாள் தங்கலான் இருக்கும். அவ்வளவு பிரச்சனை குடும்பத்துல, அவ்வளவு பிரச்சனை. கோயிலே 4 நாள் தங்கலான்னு இருக்கும். 1100 ரூபாய் கொடுங்க. 200 ரூபாய் சொல்லுங்கக்கா. அக்கா ட்ரெயின்ல போட்டாலே 350 ரூபாய் தான். அப்ப ட்ரெயின்லயே போகலாம் தானே. உங்களுக்கு வந்து படுத்து தூங்குறதுக்கு பெட் குடுக்குறாங்க, ஏசி குடுக்குறாங்க, போர்வை குடுக்குறாங்க. நீங்க என்னங்கா பாண்டி ஸ்டோர் பாரு உங்க மாமனார் மாதிரியே கேக்குறீங்க. அவர்தான் இவ்வளவு கம்மியா கேக்குறாரு. பட்ஜெட் கொடுப்பாங்க தெரியுமா? எங்க மாமனார் 1 ரூபாய் 10 பைசா கூட கொடுக்க மாட்டாரு தெரியுமா? ஆனா இவங்க மட்டும் ஏமாத்தி வாங்கிட்டு போவாங்க. சொல்லுங்கக்கா. பார்த்து சொல்லுங்க. உங்க காஸ்டியூம் பார்த்தாலே இவ்வளவு சூப்பரா இருக்கு. நீங்க இப்ப பேசலாமா? இதெல்லாம் பக்கத்து வீட்டு கோடியில திருடுனது. இதெல்லாம் செட்ல போட்டு வச்சிருக்கீங்க. சாங்லாம் கேட்பாங்க. எக்ஸ்ட்ரா கேளுங்க. வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கோம். சொல்லுங்கக்கா. வீட்டுக்கு தெரியாம வந்திருக்கீங்களா? அப்ப 1200 ரூபாய் கொடுங்க. வீட்டுக்கு தெரியாம வந்தா 200 ரூபாய். 1200. வீட்டுக்கு தெரியாம வரலாமா? பேசிக்கிட்டே 200 ரூபாய். நாங்க இப்ப 1200 ரூபாய்ன்றாங்க. அக்கா நீங்க சொல்லுங்க. அக்கா நான் இப்போ சொல்றேன் மருதமலைக்கு வேணா போல. கோயம்புத்தூர்ல மருதமலைக்கு நான் கூட்டிட்டு போறேன். மருதமலைக்கு எவ்வளவு நேரம்? அதாவது நாங்க கேக்குற இடத்துக்கு தான் நீங்க கூட்டிட்டு போகணும். நீங்க சென்னையில இருந்து சரி அக்கா காந்திபுரத்துல இருந்து மருதமலை போகணும். சொல்லுங்க எவ்வளவு ரேட் சொல்லுங்க. 300 ரூபாய். 300 ரூபாய். அக்கா அப்படி தடுக்கி விழுந்தா மருதமலை வந்துரும்க்கா. விழுக வேண்டியதானே. எல்லா பக்கம் யூ டர்ன் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு கிலோமீட்டர் அதிகமாயிடுச்சு. அதனால எங்களுக்கு வரல. அந்த 10-20 கம்மி பண்ணி 100 ரூபாய்க்கு காந்திபுரத்துல இருந்து சாய்பாபா காலனிக்கே போக முடியாது. சரி சாய்பாபா என்ன 150 ரூபா. ஃபுல் பேண்ட் தைக்கணும்னா ஹாஃப் பேண்ட் இறக்க மட்டும் வச்சிருங்கம்பா. அந்த மாதிரி ஆளுக்கா. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் ஃபேமிலிக்கா. நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம். பெட்ரோல் அடிக்க போறேன் சொன்னாங்க. போடுங்கக்கா. போலாமா? போலாம்க்கா. 100 ரூபாய். ஒரு 130 ரூபாய் கொடுங்க போலாம். உங்களுக்கு வேண்டாம். உங்களுக்கு பார்த்தா நல்லவங்களா இருக்கு. 75 ரூபாய் தர வரீங்களா? நடந்தே போய் நீங்க என்னக்கா பஜனை பாடுற மாதிரி சைடுல வேதனைங்க. ஆட்டோ டிரைவர் வேதனை. அவங்களே வரனாலும் இவங்க வந்து இப்படி லைட்டா கொளுத்தி போட்டு ஓடிடுறாங்க. சரி 80 ரூபாய். 80 ரூபாய்க்கு வராதுங்க. வராது. டிராஃபிக்ல போறதுக்குள்ள புஷ்ல போய்டும் 80 ரூபாய் கேஸ். இதான் விஜய் டிவி ஆர்டிஸ்டோட நிலைமை. சில்லறையை கம்மி பண்ணா கூட சில்லறை தனத்தை கம்மி பண்ண மாட்டாங்க. தட் இஸ் த ஃபேக்ட்.